குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் சிங்கப்பெண், சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில் மாங்காடு தான். மாங்காட்டில் மெயின் ரோட்டில், தாம்பரம் டு பூந்தமல்லி மெயின் ரோட்டில் மாங்காடு ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில் இருக்குது. அங்கே தான் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசினால் நானும் பாப்பாவும் விடிய காலமே கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இந்த பெருமாளை பற்றி எனக்கு தெரிஞ்ச சின்ன வரலாறு உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். மாங்காடு காமாட்சி அம்மன் ஊசி முனையில் தவம் இருந்து இங்கு சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமான் சொல்படி காஞ்சிபுரத்திற்கு சென்று சிவபெருமானை மணமுடித்தார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த மாங்காடு காமாட்சி அம்மன் மகாவிஷ்ணுவோட தங்கை அல்லவா, அதனால் தன்னோட தங்கைக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சிவபெருமான் இறங்கி வந்துட்டார். அப்படின்னு சந்தோஷப்பட்டு கையில் ஒரு மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்தாராம் நம்ம பெருமாள். இந்த மாங்காடு பெருமாள், வைகுண்ட பெருமாளுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. சீர் பெருமாள் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது. இந்த வைகுண்ட பெருமாள் மூலஸ்தானத்தில் பெருமாள் கையில் பார்த்திங்கன்னா மோதிரத்தோட காட்சி தருவார். மாங்காடு காமாட்சி அம்மனை தரிசிட்டு வச்சுட்டு கண்டிப்பாக பெருமாளையும் தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இங்கே இருக்குது. நானும் பாப்பாவும் விடிய காலமே வந்துட்டோம். அவ்வளோ லைன் இருந்தது, கூட்டமாக இருந்தது. பார்த்துட்டு பெருமாளோட தரிசனம் கிடைக்க போகுது அப்படின்றதுக்காக அப்படியே எட்டி எட்டி பார்த்துருக்கோம். நல்ல தரிசனம் கிடச்சிது. நாங்கள் தூரம் இருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம். கேமரா உள்ள அலௌடு இல்லை, இருந்தாலும் வச்சிட்ருந்தோம், ஆன் பண்ணி வச்சுட்ருந்தோம். பெருமாளோட தரிசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும், வைகுண்ட ஏகாதசி கோவிந்தா 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 கிடைக்கணுன்றதுக்காக பாருங்கள். இது வைகுண்ட, இது மெயின் ரோட்லேயே இருக்குது. தாம்பரம் டு பூந்தமல்லி மெயின் ரோட்லேயே இருக்குது. ஆனால் உள்ள அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அந்த டிராஃபிக் ஃபுல்லாக அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துலே உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக இருக்கும். கார்டன் அவ்வளோ இடம் காலியாக அமைதியாக, ரொம்ப கூட்டம் அந்தளவுக்கு எப்போவுமே இருக்காது, நல்லா இருக்கும். நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சொர்க்கவாசல் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சொர்க்கவாசல் வழியாக உள்ளேயும் போயிட்டு சொர்க்கவாசல் வழியாக வெளியிலையும் வந்துட்டோம். வந்துட்டு அன்னதானம் கொடுத்தாங்க. எல்லா வெரைட்டிஸ். அதை எங்கள் பாப்பாவுக்கு ஒரே ஜாலி. அம்மா சாப்பாடு தட்டெல்லாம் வாங்கிட்டு முதல்ல அந்த அவல் சர்க்கரை தேங்காய் எல்லாம் போட்டு, சிகப்பு அவல் போட்டு அதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு கேசரி, 2வது கேசரி அப்படியே எடுத்து தரும்போதே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. பக்கத்தில் தான் வீடு, எனக்கு பேக் சைடில் தான், பெருமாள் கோவில் பேக் சைடில் தான் வீடு. அதனால் டக்குன்னு கிளம்பி வேகமாக வந்தாச்சு. அப்படியே உட்காந்து உள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிரசாதத்தை அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே உட்காந்து நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு அதோட கிளம்பிட்டோம். சொர்க்கவாசல் இது தான் பாருங்கள். நல்லா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, நல்லா இருந்துச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நானும் பாப்பாவும் வெளில வந்தோம். அங்கே சாலை ஒன்று வச்சுருக்காங்க, நல்லா பராமரிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.